திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தை கண்டித்து நெல்லை சங்கரன் கோவில், கோவை, கடலூர் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இந்து அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். முருக பக்தர்கள் அவமதிக்கப்பட்டதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை போலீசார் கைது செய்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் என்றும் சமத்துவ தீபம் எரியும், வளர்ச்சியின் ஒளி பெருகும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எய்ம்ஸ் வராது, மெட்ரோ ரயில் தராது, கீழடி ஆய்வறிக்கையை மறைப்பதுதான் பாஜக பேசும் அரசியல் என்றும் சாடியுள்ளார். புதுச்சேரியில் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் தாவேகா பொதுக்கூட்டத்திற்கு வெளி மாநிலத்தவருக்கு அனுமதி இல்லை என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5000 பேருக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் கர்ப்பிணிகள், குழந்தைகள், முதியவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. ஈரோட்டில் வரும் 16ஆம் தேதி விஜய் தலைமையில் நடைபெறும் தாவேகா பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்படவில்லை என செங்கோட்டையன் விளக்கமளித்துள்ளார். விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே மாற்று இடத்தையும் காவல்துறையிடம் பரிந்துரைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறியதற்கு அண்ணாமலை காரணம் இல்லை என டிடிவி தினகரன் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். தாவேகா கூட்டங்களை செங்கோட்டையன் சிறப்பாக வழி நடத்துவார் என்றும், ஜெயலலிதா பிறந்த நாளின் போது கூட்டணி பற்றி முடிவு செய்வோம் என்றும் அவர் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 1650 விமானங்கள் இயக்கப்பட்டுள்ளதாக இண்டிகோ தலைமை நிர்வாக அதிகாரி பீட்டர் எல்பஸ் தெரிவித்துள்ளார். வரும் 14ஆம் தேதிக்குள் சுமார் 75% விமானங்கள் வழக்கம்போல் இயங்கும் எனவும், படிப்படியாக இயல்பு நிலை விரைவில் திரும்பும் என்றும் கூறியுள்ளார். விமானங்கள் ரத்து செய்யப்பட்ட விவகாரத்தில் பயணிகளுக்கு 610 கோடி ரூபாய் டிக்கெட் கட்டணத்தை இண்டிகோ நிறுவனம் திருப்பியளித்துள்ளது. விமான நிலையங்களில் சிக்கிய 3000 லக்கேஜுகள் திருப்பி ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தில் 6.40 கோடி எஸ்ஐஆர் படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதுவரை 99% படிவங்கள் டிஜிட்டல் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வால்பாறையில் மனித வனவிலங்கு மோதலை தவிர்க்க தலைமை வனக்காப்பாளரின் தலைமையில் 5 பேர் கொண்ட குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. வால்பாறை தேயிலை எஸ்டேட் பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. கும்பகோணம் பட்டீஸ்வரத்தில் 12ஆம் வகுப்பு மாணவன் சக மாணவர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம். கைதான 15 மாணவர்கள் மீது அடிதடி உள்ளிட்ட 5 பிரிவின் கீழ் வழக்கு பதியப்பட்ட நிலையில் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே சக மாணவர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்த 12ஆம் வகுப்பு மாணவனின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. பட்டீஸ்வரம் பகுதியில் +1 மாணவர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்த 12ஆம் வகுப்பு மாணவன் கவியரசன் உடலை பெற மறுத்து உறவினர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் உடற்கூறாய்வு தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில் நடத்தப்பட்டது. அதன் பின்னர் மாணவனின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. வாகன எஃப்சி கட்டண உயர்வை கண்டித்து அறிவிக்கப்பட்டிருந்த லாரி உரிமையாளர்களின் வேலை நிறுத்தம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கட்டண உயர்வை குறைக்க நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் சிவசங்கர் உறுதியளித்த நிலையில் தமிழக லாரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் வரும் 13ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவு. நாடாளுமன்ற மக்களவையில் நாளை சிறப்பு விவாதம் நடைபெறுகிறது. திண்டிவனம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் மரத்தில் மோதி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விழுப்புரம் அருகே குலதெய்வ கோவில் வழிபாட்டை முடித்து சென்னை திரும்பிய போது இந்த துயரம் நிகழ்ந்துள்ளது. இதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த கல்பனாவள்ளி, கோவிந்தராஜ், திருப்பாவை உள்ளிட்ட 3 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 5 பேர் படுகாயங்களுடன் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். புதுச்சேரியில் வரும் செவ்வாய்க்கிழமை தாவேகா தலைவர் விஜயின் பொதுக்கூட்டம் நடைபெறும் உப்பளம் துறைமுக மைதானம் காவல்துறை கட்டுப்பாட்டில் முழுமையாக கொண்டுவரப்பட்டுள்ளது. போலீசார் பொதுக்கூட்ட வெளிப்புற கதவை பூட்டியதால் தாவேகாவினர் போலீசாருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் டிஐஜி சத்யசுந்தரம் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் பொதுக்கூட்டம் நடைபெறும் மைதானத்தை ஆய்வு செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கேரளாவுக்கு திருமண நிகழ்ச்சிக்கு சென்ற பேருந்து கொல்லங்கோடு அருகே கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்ததில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். விபத்து ஏற்பட்ட உடனே பேருந்து ஓட்டுநர் காயங்களுடன் தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. உயிருக்கு போராடியவர்களை அக்கம்பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பினர். சம்பவ இடத்தில் தீயணைப்பு துறையினர், போலீசார் மீட்பு பணியில் ஈடுபட்ட நிலையில் விபத்தால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கேரள மாநிலம் காசர்கோடு அருகே பேருந்துக்காக காத்திருந்த 8 வயது சிறுவனை தெருநாய் திடீரென கடித்து குதறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதில் மீட்கப்பட்ட சிறுவன் மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளார். ஏற்கனவே இந்த பகுதியில் 5 பேரை இதேபோல நாய் கடித்ததாக புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் நடந்த சாலை விபத்தில் கடலூரைச் சேர்ந்த மருத்துவ மாணவர் நாராயணன் என்பவர் உயிரிழந்தார். பைக்கில் சென்றபோது ஏற்பட்ட விபத்தில் பலியான நிலையில் மாணவனின் உடலை மீட்க தமிழக அரசுக்கு பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்காவின் ஹவாய் மாகாணத்தில் கிளாயுவா எரிமலை வெடித்து சிதறிய காட்சிகள் வெளியாகியுள்ளது. எரிமலையிலிருந்து வெளியேறிய குழம்புகளை படம் பிடித்த ரிமோட் கேமரா. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கண்டெய்னர் லாரி மீது கார் மோதிய விபத்தில் 3 பேர் படுகாயமடைந்தனர். காரின் டயர் பஞ்சராகி கட்டுப்பாட்டை இழந்ததால் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இதில் காரில் பயணம் செய்த கணவன், மனைவி உட்பட 3 பேரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் தனியார் மதுக்கடையில் நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தின் போது தாவேகா தொண்டர் ஒருவர் காவலரின் கையை கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாவேகாவினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் மகேந்திரமங்கலம் காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர் அருள் என்பவரின் கையை பிடித்து தாவேகா தொண்டர் கடிக்கும் காட்சி வெளியாகியுள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசனம் வரும் 25ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் சுமார் 400 சிவனடியார்கள் உழவார பணியை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி, எட்டயபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சிவனடியார்கள் கோவில் முழுவதும் தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். வார விடுமுறை தினத்தையொட்டி தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். வழக்கத்திற்கு மாறாக கூட்டம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் சுற்றுலா பயணிகள் பரிசலில் பயணம் மேற்கொண்டும் ஆயில் மசாஜ் செய்தும் நீர்வீழ்ச்சிகளில் குளித்தும் மகிழ்ந்தனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகே பாமக சார்பில் சிங்கப்பெண்ணே எழுந்து வா என்ற பெயரில் மகளிர் உரிமை மீட்பு பயணம் நடைபெற்றது. சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த பெண்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் சௌமியா அன்புமணி சிறப்புரையாற்றினார். பெண்களுக்கான பாதுகாப்பு குறைவாக உள்ளதாகவும் போக்சோ நீதிமன்றங்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் புலியூர் கண்டிகை கிராமத்தில் மழை நின்றும் 3 நாட்களுக்கு மேலாக குடியிருப்புகளை சூழ்ந்து நிற்கும் வெள்ளத்தால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி உள்ளனர். இதனால் கழிவுநீர் கலந்த நீரை பருகும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக வேதனை தெரிவித்துள்ளனர். குடிய தண்ணி இந்த கலரில் தான் வருது. இது எப்பவுமே என்னன்னு தெரியல. இது நடவடிக்கை தான் நல்லா இருக்கும். இந்த இடத்துல இவ்வளோ தண்ணி இருக்கிறதுனால இந்த கலரில் தான் வருது தண்ணி. எப்படி குடிக்கிறது? இது குடிக்கிறதுனால ஜுரம்லாம் வருது எல்லாருக்கும். ஜெர்மனிக்கு எதிரான ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி அரையிறுதிப் போட்டியில் இந்தியா தோல்வியடைந்தது. சென்னையில் நடைபெற்ற போட்டியில் 5-1 என்ற கணக்கில் ஜெர்மனி வெற்றி பெற்றது. ராமேஸ்வரத்தில் கடலில் தவறி விழுந்து மீனவர் மாயமான நபரை மீட்டு தரக்கோரி அவரது தாயார் கண்ணீர் மல்க தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த ஆரோக்கிய கிங் நேற்று மீன்பிடிக்க சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக ஆரோக்கிய கிங் கடலில் தவறி விழுந்து மாயமானதாக கூறப்படுகிறது. இதனால் தற்போது அன்றாட உணவுக்கு வழியில்லாமல் பரிதவித்து வருவதாக குடும்பத்தினர் வேதனை தெரிவித்துள்ளனர். தம்பி தண்ணியில தவறி விழுந்துட்டான், நாங்க தேடுறோம் அப்படின்னு எங்களுக்கு தகவல் வந்துச்சு. இது வரைக்கும் என் தம்பியோட பாடி இன்னும் எங்க வீட்டுக்கு வரவும் இல்லை, தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம், இன்னும் எடுக்கவும் இல்லை. ஏன்னா இப்படிங்கிற தகவல் தான் எங்களுக்கு இருக்கு இன்னும். ஆனா நாங்க எடுக்கவும் இல்லை, கண்டு கூட இன்னும் பிடிக்கல. அரசாங்கம் எங்களுக்கு ஏதாவது செய்யுங்க. அதிகாரி யாருமே இன்னும் எங்களை வந்து பார்க்க வரல. எங்களை இது வரைக்கும் யாருமே வந்து எங்கள்கிட்ட வந்து பேசவும் வரல. நாங்க இல்லாத விட்ட ஆளுக்க தான். ஏன்னா யாருமே எங்களுக்கு இல்லை, நாங்க ஒரு இல்லாத விட்ட ஆளுக்க. ரொம்ப ஏழ்மைப்பட்ட குடும்பம் நான் எங்க குடும்பம். ராமநாதபுரம் இந்திரா நகர் பகுதியில் மழை நீரோடு கழிவுநீரும் சேர்ந்து வீடுகளை சூழ்ந்து குளம் போல் தேங்கியதால் குடியிருப்பு வாசிகள் சுகாதார சீர்கேட்டால் அவதிப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த சூழலில் டெங்கு காய்ச்சல், சொறிசிரங்கு உள்ளிட்ட பாதிப்புகளால் பலரும் அவதிப்படுவதாக வேதனை தெரிவிக்கும் மக்கள் உடனே இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சாக்கடை கலர்ல ஆகிருச்சு. இப்ப பாருங்க, 6 மாச பிள்ளைய வச்சிருக்கேன் என் பேத்திய. இந்த 1.5 வயசு பையன் இருக்கேன் என் பேரன். காய்ச்சல் முடியல சளி காய்ச்சல்னு ஆஸ்பத்திரி வீடு மாத்தான் இருக்கிறோம். இருக்க முடியல. பொழுது அடைஞ்சோன்னா கொசு மேல் கால்லாம் அப்புது. அப்புனோடனே 6 மணிக்கெல்லாம் கதை வடச்சிட்டு உள்ள இருந்துக்கிறோம். நாட்டமா நாறுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது எப்படியுமே மழை வந்து இப்ப 1 மாசம் இருக்கும். போர்ல எல்லாம் அப்படியே சாக்கடை தண்ணியா வருது. இவனுக்குள்ள பாதாள சாக்கடை இருக்கு. கடைக்கெல்லாம் சுத்தமா போக முடியல, வர முடியல. மக்கள் நாங்க ரொம்ப